காத்த பெருமாள். அதனால பெருமாளுடைய பேரு அபய வரதராஜ பெருமாள். பெருமாள் பிரயோக சக்கரத்தோட இருக்கார். எல்லா கோவிலையும் பெருமாளுக்கு சக்கரம் வந்து இது ரெண்டு நேரா இருக்கும். இந்த பெருமாளுக்கு மட்டும் சாய்வராக இருக்கும். இந்த சக்கரத்துக்கு பேரு பிரயோக சக்கரம் என்று. பெருமாளை எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் பெருமாள் தன் சக்கரத்தை ஏவி விட்டு அந்த பிரார்த்தனை நிவர்த்தி கொண்டதாக ஐதீகம். பெருமாளுக்கு தோன்றப்ப பெருமாளும் தாயாரும் திருக்கல்யாண கோலத்துல தோன்றினார். இந்த திருக்கல்யாண கோலத்தை குரு பகவான், சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் சேவிச்சிருக்காங்க. சூரியனும் சந்திரனும் சேவிச்சதுக்கு அடையாளமாக தாயாருக்கு பின்னாடி முத்திரையா பதிக்கப்பட்டிருக்கும். இந்த தாயாருடைய பேரு பெருந்தேவி தாயார். பெருமாளை குரு பகவான், சூரியன், சந்திரன் 3 பேரும் பெருமாளை சேவித்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணாலே இந்த பிரார்த்தனை சொல்லணும். இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறவன் கல்யாணம் ஆகாதவா, முத்திரவாக்கி இல்லாதவா, ராஜோத் காரியங்கள், நாவி திக்கி திக்கி பேசுறவா, கடன் நிவர்த்தி, தீராத யாதி, நவக்கிரக தோஷம், இதெல்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணா பெருமாள் தன் தேவ சக்கரத்தை ஏறிட்டு பிரார்த்தனை நிவர்த்தி கொண்டதாக இருக்கு. இந்த பெருமாளை சேவிச்சா திருப்பதி பெருமாளை சேர்த்து பெருமாள் 7 மலையில இருக்கார். இந்த பெருமாள் 7 அடி உயரத்துல இருக்கார். கோவிந்தா கோவிந்தா. நல்லா கேட்டேனா? அவதாரம் எடுத்துட்டேனா?